அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் சென்டாக் புதுச்சேரி அட்மிஷன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டு என்ன, இந்த சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ் வைஸு, கம்யூனிட்டி வைஸு அண்டு ரீஜன் வைஸ்லாம் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. இந்த சென்டாக்கோட லேட்டஸ்ட் அப்டேட் இந்த வீடியோவில் பாருங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் உடனுக்குடனே வந்து சேரும். ஏன்னா கவுன்சிலிங் பார்த்தின இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. தேங்க்யூ. சென்டாக் ரீசண்ட் இல்லை லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா 26ஆம் ரிலீஸ் ஆனது யூஜி நான் நீட் சீட் மேட்ரிக்ஸு அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது கீழே உள்ளது அதே தான், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அண்ட் ப்ரொஃபஷனல் சீட் மேட்ரிக்ஸு 2024-25. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு கோர்ஸ் வைஸு என்ன சீட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சீட்டு, அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மொத்தமாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இந்த இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? இதில் சீட் மேட்ரிக்ஸு இந்த 2024-25 கிளியராக சொல்லியிருக்காங்க. எதுக்கு? யூஜி நான் நீட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல். இதில் ஆர்ட்ஸு சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே பிஎஸ்சிலாம் வந்துடும், அதில் இருக்குது. அடுத்து பிடெக் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, பிஏ இருக்குது ஆர்கிடெக்சரு, பிஏ எல்எல்பி லா கோர்சஸ்ஸு, பிவிஎஸ்சிஏஹெச் வெட்டர்னரி கோர்ஸு, அண்ட் பஜன்கோவா அக்ரி அண்ட் ஹார்ட்டினா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்ட்டிகல்ச்சர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா விஎஸ்விசி அக்ரி, அது ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு அக்ரி இருக்குது, அக்ரி ஹார்ட்டி. பஜன்கோவான்றது கவர்மெண்ட் காலேஜு. எஸ்எம்இஎஸ் இருக்குது இல்லையா, ஸ்ரீ மணக்குல விநாயகா அந்த மாதிரி காலேஜ் பேர். அப்புறம் பேராமெடிக்கலுக்கு லேட்டாக அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க லேட்டாக. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் என் சீட்டு எதுக்கு பார்ப்போம், பிபிஎஸ்சி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. பிபிஎஸ்சி வச்சு இந்த ராஜீவ்காந்தி ரிவர்னு சொல்லுவாங்க, ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டர்னரி எஜுகேஷன் அப்படின்ட்டுருக்கா. இதில் பாருங்கள், இதுதான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் இவங்களுக்கு என்ன சீட் மேட்ரிக்ஸ் இந்த வருஷம். இதே போல் தான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கணும். கோர்ஸ் வைஸு அண்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சிஸ்டம் அண்டு ஸ்டேட் கோட்டா, அதர் கோட்டா கம்ப்ளீட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இருக்குது கவர்மெண்ட் கோட்டா, அதில் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரிக்கு 47 சீட் இருக்குது. செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் ஹெச்எஸ்சி மார்க்ஸு, அதாவது +2 மார்க்ஸு. ஓகேவா? இங்கே பொறுத்த வரைக்கும் +2 மார்க்ஸு. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தான் விசிஐ கவுன்சிலிங் மூலமாக போகணும். இப்போ வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், கம்யூனிட்டிஸ் பாருங்கள். ப்ளஸ் அந்த ஏரியாவும் இருக்குது. யூனியன் டெரிட்டரினா எங்கே இருக்குது, காரைக்கால் இது, மேகி, யானம், டோட்டல், இந்த மாதிரி இந்த டெரிட்டரி இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கணும். இது இல்லாமல் வேறு எதாவது இருக்கா? கீழே பாருங்கள், செல்ஃப் சப்போர்ட்டிங் அது இருக்குது. அப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங் நேஷனலில் 22 சீட்ஸு, என்ஆர்ஐ 4, ஃபாரின் நேஷனல் 2, இந்த மாதிரி கேட்டகரி தாங்க. இதுதான் வந்து ஓவராலாக ஒரு பிபிஎஸ்சிஹெச் கோர்ஸுக்கான சீட்டு மேட்ரிக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணால் நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய எவ்வளோ சீட்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்கும், உங்கள் பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது சென்டாக்குடைய லேட்டஸ்ட்டு அப்டேட்டு.